வேலு நாச்சியாருக்கு சிறந்த தோழியா, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இந்த குயிலி. இந்த குயிலி வந்து யாருன்னா, அந்த காலத்துல ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வேலு நாச்சியாருடைய படையில உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவியா இருந்தவங்க தான் இந்த குயிலி. அந்த உடையாளுங்கிறவங்க யாருன்னா, ஒரு முறை வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து வேலு நாச்சியார் வந்து தப்பிச்சு செல்லும் போது அந்த பக்கமா அவங்க போனதை வந்து வெள்ளக்காரங்க வந்து கேட்கும்போது காட்டி கொடுக்காம வேலு நாச்சியாரை வந்து காப்பாத்தினவங்க தான் வந்து உடையாள். அதை சொல்லாம மறுத்ததுனால வெள்ளக்காரங்க வந்து அவங்கள கொன்றுவாங்க. அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமா வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒரு படை பிரிவுக்கு வந்து உடையாள் அப்படின்னு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அந்த உடையாள் படைப்பிரிவினோட தலைவி தான் வந்து குயிலி. இந்த குயிலியோட இன்னொரு சிறப்பு இருக்கு. இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, 1870 வெள்ளக்காரங்களோட ஆயுத கிடங்கு, அதாவது ஆயுதங்கள் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கிடங்குக்குள்ள தன்னைத்தானே வந்து தீ வைத்துக்கிட்டு உள்ள போய் விழுந்து அந்த ஆயுத கிடங்கே வந்து டோட்டலா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார் வந்து திரும்ப சிவகங்கையை வந்து போர் பண்ணி மீட்டாங்க.